எல்லாருக்கும் வணக்கம். ஹைரிச்சோட அப்டேஷன் பற்றி பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ பண்றோம். தமிழ்ல நான் இதுவரை வீடியோ பண்ணல. ஆனா என்னோட தமிழ் கொஞ்சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹைரிச்சோட அப்டேஷன் சொல்றதுக்கு இந்த 27ஆம் தேதிக்குள்ள நமக்கு ஒரு 3 கேஸ் இருக்கு. ஹைகோடதியில ஒரு கேஸ் இருக்கு. செஷன் கோர்ட்ல வந்து 2 கேஸ் இருக்கு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து டெல்லி ஒரு கேஸ் இருக்கு. இப்போ இதுதான் ஹைரிச்சோட அப்டேஷனை பற்றி சொல்றதுக்கு அவ்வளவுதான். ஹைரிச்சோட கேஸ் இப்போ போயிட்டே இருக்கு. அதனால நமக்கு அது ஒரு பாசிட்டிவா எடுத்துடலாம். என்னன்னா ஒரு கம்பெனி நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஒரு கம்பெனி வந்துடும், நமக்கிட்ட இருந்து பணம் முடுங்கி அவளும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும். அந்த மாதிரி தான் நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா ஹைரிச் வந்து நமக்காக போராட்டிட்டு இருக்கு. நமக்காக இந்த கேஸ் நடத்திட்டே இருக்கு. நம்ம பல ஆளுங்க நம்ம கேஷ் எல்லாம் கொடுத்துச்சுன்னு ஹைரிச்சோட லீடர்ஸ் வந்து இப்பவும் நமக்கு முன்னாடி நின்று இந்த போராட்டத்துக்கு முன்னாடி நின்று நமக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த நிலைமைக்குள்ள நாம வந்திருக்கனால நிறைய ஆளுங்க, இது பாதிக்கப்பட்ட ஆளுங்க எல்லாம் பல பல விஷயங்கள் தேடி போயிட்டே இருக்கு. ஏன்னா அவருக்கு டெய்லி பேசிஸ்ல அவருக்கு இந்த மாதிரி செலவுகளை இருக்கிறதுக்கு கேஷ் கிடைச்சே ஆகணும். பல ஆளுங்க பல கன்செப்டும் செஞ்சுட்டு இருக்கு. யாரையும் நாம குற்றப்படுத்த வேண்டாம். நானும் அதுதான் கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன். உங்களால முடிஞ்சா எந்த மாதிரி உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வருத மாதிரி ஏதாவது இன்கம் நீங்க கிரியேட் பண்ணணும் இந்த டைம். ஏன்னா ஆயிடுச்சு திரும்பி வரும், கண்டிப்பா ஆயிடுச்சு திரும்பி வரும். ஆனா கொஞ்சம் டைம் கண்டிப்பா எடுக்கும். இந்த டைமுக்குள்ள இந்த டைமை மேனேஜ் பண்ணி இந்த டைமை யூஸ் பண்ணி நம்மளோட லோன் கட்டுறதுக்கு இல்லைன்னா நம்மளோட வீட்டு செலவுக்காக கொஞ்ச நாள் கொஞ்சம் கிடைச்சிச்சுனாலும் ஒரு நாளுக்கு 500 ரூபாய் கிடைச்சிச்சுனாலும் அந்த மாதிரி ஏதாவது ஜோலி செஞ்சு இல்லைன்னா ஏதாவது கன்செப்ட் பண்ணி உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம்ல நிம்மதியா ஆயிடுச்சு வர்றதுக்காக வெயிட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அமைதியா இருக்க முடியும் நம்ம. இல்லைன்னா டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடும். இந்த எல்லா கேஷும் நம்ம ஆயிடுச்சுக்குள்ள ஐடி எடுத்துட்டோம். அப்போ அந்த மாதிரி லோன் இருக்கு, வீட்டுல பிரச்சனைங்க இருக்கு, நகை வச்சது இருக்கு, வீடு வச்சது இருக்கு, நிறைய பிரச்சனைக்குள்ள நாம இன்கம் சோர்ஸ் ஏதாவது பார்த்து சரி பண்ணிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். ஆயிடுச்சு கண்டிப்பா திரும்பி வரும். அந்த திரும்பி வரும்போது நம்மளோட பைசா எல்லாம் ரிட்டர்ன் கிடைச்சிடும். இந்த கேஸ் நடக்கிறதுனால கேஸ் நமக்கு தெரியும் எப்படி போகுது. இந்த கேஸ் நடத்திட்டு இருக்கிறது വലിയ ഒരു പോസിറ്റീവ് നമുക്ക്. அது மீறி இந்த நிமிஷம் வரை ஹைரிச்சு தப்பு பண்ணி இருக்கு, ஹைரிச்சு இந்த மாதிரி கிரிமினல்ஸ் தான், இப்படி ஒரு வேதித்து எங்கேயும் வரல, இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் எங்கேயும் வரல. அதனால நமக்கு இந்த ஹைரிச்சு மேல உள்ள நம்பிக்கை ஜாஸ்தியா போகுது. எக்ஸாம்பிள் வேற ஒரு கம்பெனி ஆச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைமே நீங்க பாத்துக்கோங்க, அந்த ஃபர்ஸ்ட் டைமே ஒரு ஜிஎஸ்டி கேஸ் வந்த அந்த டைம்ல அவருக்கு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். என்னன்னா அந்த டைம்ல எதுவும் ஃப்ரீஸ் எதுவும் ஆகல. இப்போ கிடைச்சிருக்கிறத கேஷ் மொத்தமா எடுத்துட்டு அவருக்கு இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்த கம்பெனி வந்திருக்கிறது எஸ்கேப் ஆகிறதுக்கு இல்ல, நம்மளை சீட் பண்றதுக்கு இல்ல, நம்மளை பைசா புடுங்கிறதுக்கு இல்ல. இந்த கம்பெனிக்கு ஒரு எய்ம் இருந்துச்சு, இந்த கம்பெனிக்கு ஒரு விஷன் இருந்துச்சு, மிஷின் இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட், இந்த கம்பெனிக்கு உள்ள இருக்கிற ஆளுங்க அது கூட வளரல. அப்போ கம்பெனிக்கும் ஒரு பாடம் கிரியேட், கம்பெனிக்கு ஒரு செக் பண்றதுக்கு, நமக்கும் ஒரு ரீசெக் பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சடன் பிரேக் வந்திருக்கு. இந்த சடன் பிரேக்க மீதி நாம இந்த ஹைரிச்சோட போராட்டத்தை கண்டிப்பா வெற்றி வரிச்சு நம்ம முன்னோட்டு போயிடும். அதனால நாம் வெயிட் பண்ணி இருக்கணும். யார் இப்போ கேஸ் கொடுத்த ஆளுக்கெல்லாம் யாருக்கும் கேஷ் கிடைக்கல, கேஸ் கொடுத்த ஆளுக்கும் கேஷ் கிடைக்கல, நமக்கும் கேஷ் கிடைக்கல. எல்லாருக்கும் கேஷ் கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, ஹைரிச்சு திரும்பி வரணும், இல்லைன்னா ஹைரிச்சோட கேஸ் முடிஞ்சிடணும். அப்ப ஹைரிச்சோட கேஸ் முடிஞ்சதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். வெயிட் பண்றது மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிற வாய்ப்பு. நமக்கு அது மட்டும் தான் செய்ய முடியும். அப்ப அதனால இந்த டைம் நம்ம மேனேஜ் பண்ணி, இந்த டைம் கொஞ்சம் யூஸ் பண்ணி நம்மளோட பாத்தியதைகளை, நம்மளோட கடனுங்களை, நம்மளோட லோன் அமௌண்ட், இஎம்ஐ இல்லைன்னா வீட்டு செலவுகள் எல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் எங்க இருந்தாவது உங்களால முடிஞ்ச ஜோலி பண்ணி, உங்களால முடிஞ்ச வேலை பண்ணி, உங்களால முடிஞ்ச அளவுக்கு வேற ஏதாவது கன்செப்ட் பண்ணி நீங்க அது சமாளிச்சிருந்துச்சுன்னா நமக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். என்னன்னா இப்ப இருக்கிறத பிரச்சனை முடிச்சிருக்கிறதுக்கு எந்த கேஷ் வருது, அதனால ஆயிடுச்சு வருது வரை நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும் என்னால. அந்த மாதிரி ஒரு நினைவில நமக்கு இப்போ கொஞ்சம் டைம் இருந்துச்சுனாலும், ஒரு 2 மாசம் இல்லை 3 மாசம் இருந்துச்சுனாலும் நம்மளால நிம்மதியா நமக்கு இருக்க முடியும். இல்லைன்னா பிரச்சனைகள் டெய்லி பேசிஸ்ல இஎம்ஐ கட்டுறது, அது கட்டுறது, வீட்டு செலவு எல்லாம் நமக்கு மண்டைக்குள்ள வந்து டென்ஷன் ஜாஸ்தி ஆயிட்டு நமக்கு ஆயிடுச்ச நம்ம தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். அப்ப தொந்தரவு பண்ணும்போது இந்த லீடர்ஸுக்கும் இந்த ஆளுங்களுக்கும் எதுவும் பண்றதுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடும்.
அப்ப அது மூலம் நமக்கு செய்யறதுக்கு குறைய நிறைய காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்ல. எப்படி இருந்தாலும் இந்த அளவுக்கு இந்த கேஸ் கொஞ்சம் அதாகட்டும். இப்ப ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்கு. அது செஷன் கோர்ட்ல இருக்கு. செஷன் கோர்ட் தான் நமக்கு முக்கியமான கேஸ் இருக்குது. அந்த செஷன் கோர்ட் தான் நமக்கு எல்லாருக்கும் ஃபோக்கஸ் பண்ற இடம். அங்கே தான் நமக்கு எல்லாம் முடிச்சிடணும். அங்க முடிச்சிருக்கு எல்லாம் ரெடியா போயிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் எல்லாரும் நல்லமா இருங்க. நல்லமா இந்த நிம்மதியா இருங்க. அதுதான் எனக்கு சொல்றதுக்கு அட்வைஸ் இருக்கு. எப்படியாவது இந்த டைம்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பாத்தியதைகளை உங்க இஎம்ஐ கட்டுறதுக்கு வாய்ப்பு நீங்களா தேடிட்டு இருக்கணும். இட் இஸ் எவ்ரிபடி பர்சனல் மேட்டர். ஸோ somebody have personal சில ஆளுங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சரி எனக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் எல்லாருக்கும் இது பர்சனலி வந்துச்சுன்னா அவரோட பிரச்சனைங்க அவருக்கு பெருசா இருக்கும். எல்லாரும் நிம்மதியா இருங்க. எல்லாருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை வரப்போகுது. ஆயிடுச்சு கண்டிப்பா திரும்பி வரும். எப்படி இருந்தாலும் நல்லதா இருக்கட்டும். எல்லாருக்கும் நல்ல திவசம் நேர்ந்து. தேங்க்யூ ஸோ மச்.